காயங்கள் இருந்தால் அது செய்தியினுடைய தாக்கம் தானே தவிர என்னுடையது அல்ல. நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் காயப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கம் இல்லை. வாரம் முழுவதும் 3 விதமாய் நான் இன்றைக்கு இந்த வாரத்தில் பிரசங்கித்தேன். கர்த்தர் அற்புதமானவராய் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தையை எவ்வளவு அலங்கரித்து அடையாளப்படுத்தி காண்பித்தாலும் சபைக்கு அவர் பிரசங்கிக்கிற மகத்துவமான விஷயத்தை நான் இருதயத்தில் இதை பேச வேண்டாம் என்று நான் நினைத்தாலும் அவர் திரும்ப திரும்ப என்னுடைய இருதயத்தில் சொன்னதினால், குறிப்பாக நேற்று தினத்தில் நான் என்னுடைய பிரயாணத்தில் சில வழிகளோடு பிரயாணம் பண்ணும்போது அதெல்லாம் பற்றி நான் கேட்டு எனக்கு நல்ல கொஞ்சம் சுகத்தை தாராண்டுறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் பிரயாணம் பண்ண எனக்கு உதவி செய்யாண்டுறேன்னு சொல்லி கேட்டா, அவர் பேசின விஷயத்த கொஞ்சம் படிச்சு பாருங்க எப்படி இருக்குங்கிறது. பிரசங்கின் புஸ்தகம் 4 நாம் கர்த்தருடைய செய்தி காதரமாய் ஞானி எழுதின பிரசங்கின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். சூரியனுக்கு கீழே ஞானமுள்ள காரியத்தையும் கண்டேன். அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து, அந்த சின்ன குடிகளுக்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினார். அதிலே ஞானமுள்ள ஒரு சொல்ற விஷயத்தை எல்லாத்தையும் கவனிச்சுக்கோங்க. ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவனும் நினைக்கவில்லை. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகளே கேட்கப்படத்தக்க. மூடரை ஆளும் அதிபதிகளுடைய கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய ஞானிகளுடைய அமைதியான வார்த்தைகளை கேட்கப்படத்தக்கவைகள். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம். பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பார். இதெல்லாம் சொல்லும்போது 2 பேருக்குள்ள நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை மாதிரி இருக்கு. ஒன்னு ஞானவான், இன்னொன்னு மூடர். அந்த கடைசியா முடிக்கும் போது ஒரு அக்கனா வச்ச மாதிரி என்ன சொல்றாருன்னா, பாவியான ஒருவன் மிகுந்த நன்மை கெடுப்பான். இந்த நாளில் நான் பேசும்படிக்கு எடுத்துக்கொண்ட என்னுடைய மைய பொருள் மிகுந்த நன்மையை கெடுக்காதிருங்கள் என்கிற தலைப்பின் கீழ் இருந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். மிகுந்த நன்மையை என்ன பண்ணாதிருங்கள், கெடுக்காதிருங்கள். இதை பரிசுத்த வேதாகமங்கள் ஒரு புஸ்தகங்களாக எழுதப்பட்டிருந்தது. பிரசங்கியின் புஸ்தகம் என்றால் முதல் அதிகாரத்தின் முதல் வசனம் துவங்கி 12வது அதிகாரத்தின் கடைசி வசனம் வரையிலும் ஒரே புஸ்தகங்களாக எழுதப்பட்டிருந்தது. இதை கொஞ்ச காலங்களுக்கு முன்புதான் அதிகாரங்களாக வசனங்களாக பிரித்தார்கள், மனிதர்களை பிரித்தார்கள். அதனால பாருங்க, நீங்க இங்கிலீஷ் பைபிளை வாசிக்கும் போது சில வசனங்கள் முன்பு இருக்கும், தமிழ் பைபிள் வாசிக்கும் போது அதே வசனம் பின்பு இருக்கும். நீங்க அதுல 2வது வசனம் வாசிக்கிறீங்கன்னா இங்கிலீஷ் பைபிள்ல சில நேரத்தில் 3வது வசனமா இருக்கும் அந்த வசனம். ஏன்னா அதிகாரங்களாக வசனங்களாக மனிதர்கள் பிரித்தார்கள். அப்ப ஒரே ஒரு கட்டுரை போல, ஒரு ஞானத்தை போல ஒரு எழுதப்பட்டிருந்த இந்த புஸ்தகத்துல 9வது அதிகாரம் இறுதி வசனம்
பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான் அப்படின்னு எழுதி இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனா 10வது அதிகாரம் முதல் வசனம் தான் அந்த பாவியான மனுஷன் யாருன்றத சொல்றார். தொடர்ந்து வாசிங்க. செத்த ஈக்கள் பன்மையா ஒருமையா? பன்மை. செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்தினாலும் கனத்தினாலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும். தேவன் தம்முடைய அந்த அதாவது என்ன சொல்றாருன்னா, அந்த பாவியான மனிதன் மிகுந்த நன்மை கெடுப்பான்னு சொல்றாருல. இப்ப இதுல யாரு பாவிகள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சாலமோன் ஞானி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வர. இப்ப இதுல யார் பாவின்றதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அவர் சொல்ற விஷயத்தை கவனிங்க. சூரியனுக்கு கீழே எல்லா விஷயத்தையும் அவர் பார்த்து என்ன சொல்றாருன்னா, எல்லா தீங்கு மாயை அப்படின்னு சொல்லிட்டே வர்றாரு. ஆனா சூரியனுக்கு கீழே ஞானம் உள்ள ஒரு காரியத்தை கண்டேன், அது என் பார்வைக்கு எப்படி தோன்றிட்டுன்றாருங்க, பெரிதாய் தோன்றிட்டு. சூரியனுக்கு கீழே ஒரு ஞானமான ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன்ற. அது என்ன ஞானமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதுல இருந்த குடிகள் கொஞ்சம் மனுஷர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து கொத்தளங்களை அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினார். அப்படின்னா என்ன? கொத்தளங்கள்னா என்ன? ராணுவங்களை நிறுத்தி அந்த சிறு பட்டணத்தை பிடிச்சிட்டு போகணும்னு சொல்லி ஒரு பெரிய ராஜா வந்து நிக்கிறான். அதுல இருக்கிற கொஞ்சம் மனுஷர்களை தனக்கு கீழே கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு பெரிய ராஜா வந்து நிக்கிறான். அவன் தன்னுடைய ராணுவங்களையும் கொத்தளங்களையும் அந்த சிறு பட்டணத்துக்கு விரோதமாய் எதிராக நிறுத்தி வைக்கிறான். எப்படியாச்சும் இந்த பட்டணத்தை பிடிச்சிட்டு போற. ஆனா அதுல 15வது வசனத்துல சொல்லும்போது சொன்னாரு பாருங்க, அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை அந்த பெரிய ராஜாவின் இடத்துல இருந்து என்ன பண்ணினானா? விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரும் என்ன பண்ணலையா? இது என்ன ஒரு கொடுமையா இருக்கு. இப்ப யார் பாவிகள் இதுல? நினைக்காதவன் பாவியா? விடுதலை ஆக்கணவன் பாவியா? இல்ல வந்து எதிராக கொத்தளம் கட்டினவன் பாவியா? 3 பேர் இருக்கிறாங்கல்ல, நீங்க தான் சொல்லணும். 3 விஷயங்களை சொல்றாரு. ஒண்ணு, எதிராய் அந்த சின்ன பட்டணத்துக்கு கொஞ்சம் மனுஷருக்கு எதிராய் கொத்தளங்களை விரோதமாய் கட்டி வைத்திருக்கிற ஒரு பெரிய ராஜா இருக்கிறான். அவன் பாவியா? இல்ல அந்த ஏழை மனிதன் அந்த பட்டணத்தை விடுவித்தானே, அந்த பட்டணத்தில் இருந்த ஒரு ஏழை மனிதன், ஞானமுள்ள ஏழை மனிதன், இவன் பாவியா? விடுதலை ஆக்கினவன் பாவியா? இல்ல ஏழை மனிதனை விடுதலை ஆக்கினவனை நினைக்காமல் போன அந்த சின்ன பட்டணத்தார் இருந்தார்களே அவர்கள் பாவிகளா? ஏன்னா கடைசியா முடிக்கும் போது அதுல ஒரு பாவியான ஆள் இருக்கிறான்றத சொல்றேன். உங்களுடைய பார்வையில் என்னுடைய பார்வையில் என்ன நினைப்போம்னா, நமக்கு விரோதமா இருக்கிறவன் பாவி, நமக்கு எதிராக இருக்கிறவன் பாவி, என்னை நம்ம ஆண்டவரை விட்டு வழிவிலக செய்கிறவன் பாவி. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவன்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டு வந்தல்ல, விசேஷித்த ஞானத்தினால் பலத்தினால், அதை நீ நினைச்சியா? நான் தான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்டே, செய்திக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டு வச்சுட்டேன். அதனால அது என்னை சார்ந்தது இல்லை, அது தேவனை சார்ந்தது. ஆகையால் ஏழையின் ஞானம் வசதி பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமற் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றேன். மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கையான வார்த்தைகள் கேட்கப்படத்தக்கவைகள். யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம்.
ஆனா இதெல்லாம் வரையிலும் பரவாயில்ல, கடைசியா சொல்றாரு பாவியான ஒருவன் மிகுந்த நன்மை என்ன பண்ணுவான்றாருங்க, கெடுப்பான். எது நன்மை? இப்ப இந்த பட்டணத்துல கிடைச்ச எது நன்மை நீங்க நினைக்கிறீங்க? பட்டணத்துக்கு அந்த பெரிய ராஜாவினிடத்துல இருந்து விடுதலை ஆக்கினது பெரிய நன்மையா இல்லையா? நன்மை. சரி, அந்த பெரிய ராஜா யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த சின்ன பட்டணம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுல ஏழையான ஒரு மனிதன் இருந்தான்னு சொல்றாருல, ஏழையான ஞானமுள்ள ஏழையும் சொல்லும்போது அழகா சொல்லுவாரு, ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தாங்க 15வது வசனத்துல. இப்ப இந்த 3 பேர் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். அப்பதான் இப்ப செய்தி வழங்கும், யார சொல்றேன்றது புரியும். சரி, இப்ப நம்ம நல்ல கவனிச்சுக்கோங்க. ஒரு சின்ன பட்டணம், சூரியனுக்கு கீழே ஞானம் உள்ள காரியத்தை கண்டேன், அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிட்டு. அது என்ன சின்ன பட்டணம்? அதுல இருந்த குடிகள் என்னதான், கொஞ்சம் மனிதர். ஆண்டவர் தம்முடைய சபையை அழைக்கும் போது எப்படி கூப்பிடுறாரு? பயப்படாது சிறுமந்தையே. அது ஒரு சின்ன பட்டணம், அதுல இருந்த மனிதர்கள் கொஞ்சம் மனிதர். ஏன் கொஞ்சம் மனிதர்னு சொல்றாரு? ஜீவனுக்கு போகிற வழி நெருக்கமும் இடுக்கமுமானது, அதிலே பிரவேசிக்கிறவர்கள் சிலர். ஆனால் கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவும் விசாலமானது, அதிலே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போறதும் கிறிஸ்தவன் தான், ஜீவனுக்கு போறவனும் கிறிஸ்தவன் தான். நீங்க நிறைய பேர் நினைச்சுக்கிறீங்க ஜீவனுக்கு போறவன் கிறிஸ்தவன், கேட்டுக்கு போறவன் உலகத்தானே. இல்ல, பைபிள் உலகத்தானை குறித்து பேசவே இல்லை. பேசியிருக்கா? துன்மார்க்கனை நீ பார்க்காதே, அவன் தழைத்த செடிகளை போல அவன் ஓங்கி வளருவான், கொஞ்ச காலம் உற்று பார்த்தால் அவன் அங்கே இல்லை. பைபிள் அவ்வளவுதான் அவனை பத்தி பேசியிருக்கு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து வித்தியாசப்படுத்தும் போது சொல்லுகிறார், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவு விசாலமானது, அதில் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் அவர்களுடைய கெட்ட நடக்கையை பின்பற்றுவார்கள் என்று சொல்லி 2 பேதுரு 2வது அதிகாரத்தில் எழுதி இருக்கிறது. யாரை பத்தி எல்லாம் இதெல்லாம் சொல்லி கெட்ட நடக்கை பின்பற்றுவார்கள் சொல்றதெல்லாம் யாரை நீங்க நினைக்கிறீங்க? சர்ச்சில் இருக்கிறவங்கள தான். யாருடைய கெட்ட நடக்கை வாசிக்கிறீங்களா? போய் 2வது அதிகாரம், 2 பேதுரு 2வது அதிகாரம் முதல் வசனத்துல இருந்து வாசிங்க பார்க்கலாம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டு கேதுவான, அதாவது என்னன்னா பழைய பாட்டுல எப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் இருக்கானோ அது மாதிரி இப்ப புதிய பாட்டுல இருப்பார்கள்ன்றாரு, போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் தீர்க்கதரிசியும் போதகனும் எங்க இருக்கிறான்? சர்ச்சில். இவன் என்ன பண்றாங்கன்னு பாருங்க, கேட்டுக்கு ஏதுவான வேத பொருட்களை தந்திரமாய் உள்ளே நுழைய பண்ணி தங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். இப்ப இதெல்லாம் எங்க இருக்கு? இத நான் சொல்ல பைபிள்ல நீங்க படிக்கும் போது இது எங்க நடக்கும்னு அவர் சொல்லிட்டாரு, சர்ச்சில். அது என்ன பிரதர்? கேட்டுக்கு ஏதுவாக வேத பொருட்களை தந்திரமாய் நுழைவு பண்ணி. சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேன். நமக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம்? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் என்ன சம்பந்தம்? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் என்ன சம்பந்தம்? இருளுக்கும் ஒளிக்கும் என்ன ஐக்கியம்? ஒண்ணு இல்ல தானே. தேவன் நம்ம அதிலிருந்து இருந்து என்ன பண்ணிட்டாரு? வேறு பிரிச்சிட்டாரு. சரி, இப்ப சின்ன பட்டணம் யாருன்றது தெரிஞ்சிச்சுல உங்களுக்கு? ஒரு பெரிய ராஜா யாருன்றத கூட சொல்லியாரு. அவன் யாருக்கு விரோதமா கொத்தளங்களை கட்டுனா? அந்த சின்ன பட்டணத்துக்கு விரோதமா. அது பெரிய ராஜா யாரு? இவ்வுலகத்துல இருக்கிற ராஜா, இவ்வுலகத்தின் அதிபதி. அவனுக்கு பேர் பாருங்க பைபிள்ல எப்படியெல்லாம் வச்சிருக்கு, உலகத்தின் அதிபதி.
அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதிகாலை விடிவெளியின் மகன். அது ஆங்கில வேதாகமத்தில் வாசிக்கும்போது லூசிஃபர்னு எழுதியிருக்கு. இன்னும் உனக்கு இன்னும் சில பேர்லாம் இருக்கு. தானியேலை பார்க்கல ஞானம் உள்ளவன், காப்பாற்றுகிறதுக்காக உண்டாக்கப்பட்ட கேரு, சிறந்த அழகுள்ளவன், அவனிடத்தில் பழுதொன்று இல்லை, அவன் ஞானத்தில் தேறினவன். யாருங்க இந்த பெரிய ராஜா? அவனுக்கு பைபிள்ல சொல்லி இருக்கு பாருங்க, பெரிய ராஜா. இன்னும் நீங்க எபேசியர் 2ல வாசிக்கும்போது சொல்றாரு, ஆகாயத்து அதிகார பிரபுவா அவனுக்கு பேரு. இப்பெல்லாம் பேர் வச்சிருக்கும் போது நம்ம அவனை எப்படி சொல்றோம்? மரியாதை இல்லாம கூப்பிடுறோம். அதுக்காக இனிமே மரியாதையோட கூப்பிடணுமா பிரதர்? அதாவது சில மரியாதை இல்லாம கூப்பிடுறோன்ற பேர்ல அவனுக்கு எல்லா சகல மரியாதையும் கடத்தி கொடுத்து தனக்குள்ள வச்சிருக்கிறாங்க. நீ வா, உனக்கு இல்லாத இடமா நீ வந்து உள்ள உட்காந்துக்க. சரி, இப்ப சின்ன பட்டணம் யாருன்னு தெரிஞ்சாச்சு, அதுல இருக்கிற கொஞ்சம் மனுஷர்கள் யாருன்னு தெரிஞ்சாச்சு, பெரிய ராஜா யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது அந்த பட்டணத்தை பிடிக்கும்படிக்கு வந்த பெரிய ராஜா. இதுலதான் விஷயம் இருக்கு. அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். இப்ப இத நீங்க யாரோட தேவன் ஏழையா? தேவன் ஏழையா? நீங்க இயேசுவோடு ஒப்பிட்டீங்கன்னா தேவன் ஏழையா? ஆனா ஞானம் உள்ளவர் தானே. அவருக்கு நிகரான ஒரு ஞானவான் இந்த பூமியில யாராச்சும் இருக்காங்க? அவர் ஏழைன்னு ஏன் பைபிள்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறார் தெரியுங்களா? சாலமோன் ஞானி அந்த மகிமேலாவற்றை விட்டு நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார். அதனால அவர் எல்லாவற்றையும் விட்டு வந்ததுனால அவர் ஏழை என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா அவர் ஏழை அல்ல, அவர் எல்லாவற்றையும் விட்டார். அவர் எல்லாத்தையும் விடுறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் கண்ணுக்கு முன்னாடி இருந்தது யாருன்னு கேட்டா நீங்களும் நானும் தான். அந்த சின்ன பட்டணமாகிய கொஞ்சம் மனுஷர்களாகிய நாம தான். அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் அவருக்கு முன்னாடி இருந்த சந்தோஷமே நீங்களும் நானும் தான். இப்ப தேவன் நம்மை அவருக்கு முன்பாக நிறுத்தி, அவர் நம்ம சொல்றோம், கிறிஸ்துவை தேவனை எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. இல்ல, அவர் முதல்ல உங்களை அவருக்கு முன்னாடி நிறுத்தி வச்சிருந்தார். அவருடைய சிந்தையிலே நீங்கள் இருந்தீர்கள், அவருடைய எண்ணங்களிலே நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருந்தீர்கள். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக உங்களை என்ன பண்ணி இருந்தாருங்க? அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். தாயின் கற்பத்திலே உருவாகிற முன்னமே உங்களை அழைத்தார். உங்கள் எலும்புகள் முதற்கொண்டு அவர் என்ன பண்ணியிருந்தார்? தம்முடைய புத்தகத்திலே எழுதி வைத்திருந்தார். அந்த சின்ன பட்டணம், அந்த சின்ன கூட்டம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அவருடைய உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தெரிந்து எடுக்கப்பட்ட, அவருடைய சாயலாகும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பட்டணம் நீங்களும் நானும் தான். ஆனால் அந்த பட்டணத்துக்குள்ளே இருந்த ஒரு ஏழை மனிதன் இருந்தார். அதாவது அந்த மனிதன் பட்டணத்துக்கு வெளியில இல்ல, இரட்சகர் பட்டணத்துக்கு வெளியில இல்ல, இரட்சகர் பட்டணத்துக்குள்ளே தான் இருந்தார். இப்ப இந்த ஏழை மனுஷனை பெரிய ராஜா எல்லாம் கொத்தலம் கட்டி நிக்கிறப்ப அவன்கிட்ட இருந்தெல்லாம் இந்த பட்டணத்தை எப்படி விடுதலை ஆக்கினார்னு தெரியல. ஆனா பைபிள்ல சாலமோன் ஞானி சொல்றாரு, அந்த பட்டணத்தை தன்னுடைய ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை என்ன பண்ணினானா? விடுவித்தான். என்ன ஞானம்? நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே அவருடைய ஞானம். அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவின் இடத்துல அவரை கொண்டு வந்து நிறுத்தின போது பிலாத்து கேட்டான், உன்னை விடுதலையாக்க எனக்கு சகல அதிகாரம் உண்டு, உன் வாயை திற. அதுக்கு பிலாத்து சொன்னார், என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியது அல்ல. பரத்திலிருந்து ஒரு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் உன்னால் ஒன்று செய்ய முடியாது. காய்பாவின் இடத்தில் கொண்டு போய் அவரை நிறுத்தும் போது காய்பா கேட்டான், நீ ராஜாவாமே? நீ சொல்லுகிறபடியே ராஜா தான். ஆனால் என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல, அது இனிமேல் வரப்போகிறதா இருக்கிறது. எந்த இடத்திலும் அவர் உங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. அவர்கள் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கும் போது இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், பரபாசை எங்களுக்கு விடுதலை ஆக்கும், இயேசுவையோ சிலுவையில் அறையும். அவர் சிலுவையை சந்தோஷமாய் சகித்தார். காரணம், அவர் கண்களுக்கு முன்பாக இருந்த நீங்கள் தான். அவர் யுத்தத்தை செய்ய, சத்ருவோட யுத்தத்தை செய்ய, உங்களுக்கு விரோதமாய் கொத்தளங்களை கட்டி இருக்கிற சத்ருவுக்கு விரோதமாய் யுத்தத்தை செய்ய அவர் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு போகவில்லை. அவர் சிலுவையை சுமந்து அந்த கொல்கதா மலைக்கு போனார்.
எத்தனையோ கொத்தளங்களை கட்டி வைத்திருக்கிற எதிராளிகளான சத்ருவினுடைய ரத்தத்தை அவர் கையிலே வாங்கவில்லை, தம்முடைய ரத்தத்தினாலே அவனை ஜெயித்து அந்த பட்டணத்தை விடுதலை ஆக்கினார். எத்தனை ரத்தத்தையா சிந்துறது? யார் ரத்தம் ஒண்ணு போதுயா? எதிராளியை வீழ்த்த ஒரு ரத்தம் போதும். ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் இன்றைக்கு எழுப்பி நீ ஒன்றை செய்தால் நான் ஒன்றை செய்வேன் என்று சொல்லும் போது, கிறிஸ்து அப்படி இல்லாமல் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில நிலைநிறுத்துகிறதற்காக அவர் தம்முடைய வார்த்தை என்கிற சித்தத்தை மையமாக வைத்து அதை பரிபூர்ணமாய் செய்து முடித்தார். எல்லாத்துக்கும் ஒரே காரணம் தான், அந்த சிறு பட்டணத்தை காப்பாற்ற வேண்டும் என்பது, அந்த ஜீவனுக்கு போகிற ஒரு சிலரை காப்பாற்ற வேண்டும் என்பது. யோவான் 17 இயேசு செய்த ஜெபமாக அவர் சொல்றாரு, நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், இன்னமும் வெளிப்படுத்துவேன். அப்படின்னா இன்னும் எந்த அளவிற்கு அன்பாய் அவர் பேசுகிறார். அதே 17ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் வாசிக்கும் போது, உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். ஆனா அந்த அந்த அவர் உலகத்தில் ஐஸ்வர்யவான், உலகத்தை தம்முடைய வாய் பார்த்தினால் உண்டாக்கினவர். அவரு பேதுருவை பார்த்து சொன்னாரு பாருங்க, மல்கூசோட காதரை வெட்டின உடனே அவர் சொல்றாரு, நான் வேண்டிக் கொண்டால் 12 லேகிகளுக்கு அதிகமான தூதர்களை தேவன் எனக்கு அனுப்ப வல்லவராய் இருக்கிறார். அவர் திரும்பிதான் பார்த்தாரு, எல்லாம் பிடிக்க வந்தவங்கள பின்னிட்டு விழுந்தான். அவர் நினைச்சிருந்தாருன்னா பார்வையில பஸ்மமாக்கி எல்லாரையும் கொண்டு போட்டு போயிருப்பாரு. பிலாத்து யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்னு பிலாத்துக்கு தெரியல, காய்பா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறான்னு காய்பாக்கு தெரியல. ஜனங்கள் யாரை விடுதலை சிலுவையில் அறையும் என்று சொன்னார்கள் என்பது ஜனங்களுக்கு தெரியல. அவருக்குள்ளே ஓடிட்டு இருந்த அந்த சிலுவையின் உதிரத்திலே தொங்கி வழிந்து கொண்டிருந்த அந்த ரத்தம் எவ்வளவு உன்னதமானவருடைய ரத்தம் என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆனா இப்ப யாருக்கும் தெரியலன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிறு பட்டணத்துக்காக அத்தனை ஞானத்தோடு செய்து முடித்த அந்த ஏழை மனிதனை அந்த பட்டணமே என்ன பண்ணிருச்சுங்க, மறந்துச்சு. இதுல சொல்லும்போது 16வது வசனத்துல ஞானி எழுதும்போது சொல்றாரு, அந்த ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும். இப்ப எதனால அசட்டை பண்ணப்படுது? அந்த ஞானம் எதனால அசட்டை பண்ணப்படுதுங்க? வார்த்தையை கேட்க மனுஷன் இல்ல, வார்த்தையை கேட்க இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு விருப்பம் இல்ல. சும்மா வசனம். ஒரு இந்த கூட்டத்துக்கு முன்பு ஒருத்தவங்க சொன்னாங்க, எங்களை ஆவியில நிரப்புற அந்த வேலையெல்லாம் நீங்க செய்வீங்களா? நல்லா செய்வேன். ஆவியில பொண்ணு நிரப்பணும், அவ்வளவுதானே. அதுக்குதான் தேவனை நினைவா வச்சிருக்காரு. ஆனா நீ நிரப்புற மாதிரி கூச்சல் குழப்பம் இருக்காது. வசனத்தினால் நிரம்பு, அதுதான் ஆவினால் நிரப்பப்படுது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும். வசனம் இல்லாம சும்மா கை தட்டி கூப்பாடு போட்டு கண்ணீர் வடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. பாருங்க, உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்கும்ல, எல்லா மனுஷருக்கும் இருக்கும், எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கும். தேவன் இடத்தில் வரும்போது அதை எல்லாத்தையும் நினைச்சாலே நமக்கு என்ன வந்துருங்க, கண்ணீர் வந்துடும். ஆனா அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்பொழுது கண்ணீர் வரணும்னு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் கேட்கும் போது இவ்வளவு ஞானம் உள்ளவராய் நீர் என்னை காப்பாற்றி வழிநடத்தி இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எவ்வளவு அற்புதமான தெய்வனா இருந்திருக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்னை இவ்வளவு நேசித்து இருக்கிறீர் ஆண்டவரே அப்படின்னு பைபிளை வாசிக்கும் போது அதற்குள்ள இருக்கிற மகத்துவமான ஞானத்தை அறிந்து கொள்ளும் போது ஒரு மனுஷனுக்கு ஆவியில கலங்கி கண்ணீர் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் தேவனிடத்துக்கு நெருங்கி போயிட்டே இருக்கிறான். உணர்வு எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க? கீபோர்டு வாசிக்கும் போது வரக்கூடாது, அது கீபோர்டு நின்னோட போயிடும். கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் முதல்ல அது மாதிரி பேசணும். நான் இப்ப என்ன சிம்பதியாவை பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா? எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க ஞானி. இந்த உலகத்திலே சாலமோனை பார்க்கிலும் ஞானவான் ஒருத்தனும் இல்லை. ஆனா இயேசு வந்தப்ப அதை உடைச்சிருச்சார் தெரியுங்களா? சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்.
அதை யாருக்குள்ள சொல்ல முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். யாராச்சும் சொன்னா என்ன பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? சாலமோனிலும் பெரியவர் இங்க இருக்கிறான்னு ஒருத்தவங்க சொல்லி பாருங்க, நீங்க சொல்லுங்களேன் பார்க்கலாம். என்ன சொல்லுவா? சிரிச்சிருவானா இல்லையா? யாருகிட்ட போய் சொல்லலாம்? இப்ப நம்மள்கிட்ட வந்து நான் சாலமோனிலும் பெரியவர்னு சொல்லலாம். ஏன்னா சாலமோனை பத்தி நமக்கு தெரியாது, படிச்சுதான் தெரிஞ்சு இருக்கிறோம். ஆனால் சாலமோனை குறித்து நன்றாய் அறிவிருக்கிற ஜனங்கள்கிட்ட போய் சொன்னாரு, நான் சாலமோனை காட்டிலும் பெரியவர். ஏன்னா அவர் ஒப்புமையா சொன்னது என்னன்னா, தன் ஞானத்தினால் அவன் தேவாலயத்தை கட்டினான்ல, தேவாலயத்திலும் பெரியவர் நான். ஹல்லேலூயா. யோனா காட்டிலும் பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்லை. ஏன்னா மீன் வயிற்றில இருந்து வந்தது. அவர் சொல்றாரு, யோனாவில் பெரியவர் இங்கே இருக்கிறார். யோனா மீனின் வயிற்றிலே 3 நாள் இருந்தது போல மனுஷகுமாரன் பூமியின் இருதயத்தில் 3 நாள் இருப்பார். இதெல்லாம் பார்த்து நீங்க போனீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை நான் சொன்னல, அது எங்க இருக்கு நீங்க யோசிங்க, அவர் எங்க இருக்கிறாரு நீங்க பாருங்க. அதான் சொல்றேன்ல, உங்கள் சூழ்நிலைகள் நிமித்தம் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்படுது. அதாவது அவரு இதெல்லாம் செஞ்சு உன்னை எங்கோ வைக்கணும்னு நினைச்ச அந்த நோக்கத்தை இந்த உலகத்தில் அற்பமான ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்காக அந்த ஏழை ஞானத்தை அசட்டை பண்ணிட்டு இருக்கீங்க. ஞானம் நான் சொல்றது கர்த்தருடைய வார்த்தைங்க. அதான் சொல்றாரு, அவன் வார்த்தை கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கலும் ஞானமே உத்தமன். மூடரை ஆளும் அதிபதிகளின் கூக்குரலை பார்க்கிறோம், ஞானிகளுடைய அமெரிக்கான வார்த்தைகளை கேட்கப்படத்தக்க வேண்டும். மெல்லிய அமர்ந்த சத்தத்தோடு கர்த்தர் பேசினார்னு வச்சுக்கோங்களேன், இருதய சுக்குநூறா மாறிடுயா. எனக்கு இப்ப சமீபமா 2-3 வாரங்களாக, குறிப்பா இந்த வாரத்திலேயே ஆவிக்குரிய உலகத்துல என்ன நடக்குதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒவ்வொருவரும் எப்படி பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேணா சில வீடியோஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன், உங்களுக்குன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க இதெல்லாம் கேட்டீங்களா? கேட்டிருக்கிறேன், வச்சிருக்கேன் பாருங்க. அனுப்பி வேணாலும் ஒரு குரூப்ல, நீங்க குரூப்ல வேணாம், உங்களுக்கு எல்லாரும் தனியப்படியா அனுப்பி வர, அதை வேற குரூப்ல போட்டு அசிங்கமா இருக்கு எனக்கு கேட்கவே. ஊழியர் சொல்றார், பிரபலமானவர், இவர் தான் முன்பே வருவார் என்று கர்த்தர் ஏற்கனவே எனக்கு திருவுள்ளம் பற்றினார், தீர்க்க தரிசனமாய் சொன்னார். என் சபையில நான் இதை பிரசங்கித்திருக்கிறேன். அப்பொழுது அவர் கட்சியை கூட துவங்கவில்லை, முன்பே கர்த்தர் எனக்கு சொன்னார், இவர் தான் அடுத்த முதல்வராக வருவார். அதுல கீழே இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்லை உங்களுக்கு முன்பே இந்த தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். அவங்களுக்குள்ளே ஒரு அடிச்சுக்கிறாங்க. ஆண்டவருக்கும் இந்த அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்கெல்லாம் அப்படி யூதர்கள், யூத குலத்திலிருந்து இஸ்ரவேலர்களை ஆள வந்த பிரபுக்கள் இவர்கள் எல்லாரும், சரிதானே? அப்படியா? யூதர்களே ராஜாவாக நியமிக்கும் போதே கர்த்தர் என்ன சொன்னார்? நீ என்ன தள்ளி ராஜாவை நீ தேர்ந்தெடுத்தல, உன்னில் இருக்கிற ராஜாவை தேர்ந்தெடுத்தல, அவன் எப்படி இருப்பான்றத சொல்லி இருக்கிறார் தெரியுமா? அவன் கண்ணுக்கு முள்ள உன் விழாவுக்கு சவுக்கா இருப்பான். அவன் ரதத்தை பூட்டிட்டு ஒண்ணு முன்னாடி வச்சு ஓட்டிட்டு போவான். அதாவது என்னன்னா, குதிரைகளை இல்லையா, ஜனங்களை அவன் முன்பு வைத்து ஓட்டிட்டு போவான். நீ தானே கேட்ட, நீ அனுபவின்னு சொன்னாரு. இவங்கெல்லாம் எப்படி கர்த்தர் சொன்னாருன்னு சொல்றான்னு தான் தெரியல எனக்கு. கர்த்தருக்கு ஒரு இங்க இருக்கிற சீஃப் மினிஸ்டருக்கு என்னையா சம்பந்தம்? இஸ்ரவேலை ஆளக்கூடிய பிரபுக்களே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல. சொன்னாரா இல்லையா காய்பாட்ட போகும்போது? படிப்பாங்களா இல்லையா? பைபிள் வாசிப்பாங்களா இல்லையா? அதை பின்தொடருகிற கூட்டம், அதை கேட்கிற கூட்டம், அதை விசுவாசிக்கிற கூட்டம் எதை விட்டு? இப்ப எந்த ராஜா விட்டா தெரியுமா? அந்த ஏழை மனிதன் ஞானத்தினால் விடுதலை ஆக்கினாரே, ஒரு விட்டா. இப்ப காப்பாற்ற அந்த ரட்சகர் யாரு? இப்ப கேட்டுக்கு போற வாசல் எங்க இருக்குன்னு தெரியுதா இல்லையா? சர்ச்சில தான் இருக்கு. ஜீவனுக்கு போற வாசல் வேதத்துல இருக்கு. அதான் ஞானியோட வார்த்தை கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கலும் ஞானமே உத்தமம். என்ன நல்ல பண்ண காப்பாற்ற கர்த்தருடைய வல்லமை மாத்திரம் இருக்கும். 3
உலகை ஆளும் அதிபதிகளின் கூக்குரலை பார்க்கிறோம். ஞானிகளுடைய அமெரிக்கான வார்த்தைகளை கேட்கப்படத்தக்கவை. உட்கார்ந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து நம்ம சொல்றோமே, இப்படி கர்த்தர் சொல்றாருன்னு சொல்றோமே, இப்படி வசனம் இப்படி எழுதியிருக்கா, எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற. அது எழுதினது யாரு? அந்த வசனம் தான் எங்க இருக்கனாச்சும் போய் படிப்பாங்களா இல்லையா? இல்ல அதுக்கு முன்னாடி பின்னாடி அது எதுக்கு எழுதிட்டு வராருன்னு படிச்சா கூட யாரு ராஜா, யாரை தள்ளி யாரை ஏற்படுத்துறாருன்னு தெரியலையா உங்களுக்கு? நான் தான் திரும்ப சொல்றேனே, இந்த இஸ்ரவேலர்களுக்கு அடிமைத்தனத்தின் பழக்கத்தில் இருந்து விடுதலையாகக்கூடிய இருதயமே உங்களுக்கு என்ன பண்ணாது, வராது. என்ன தங்க தட்டுல உட்கார வச்சு அவங்கள தலைக்கு முழுசும் சந்தனத்தினால குளிப்பாட்டினாலும் இஸ்ரவேலர்களுக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக மனசு வராது. அதேதான் கிறிஸ்தவர்களுக்கும். வனாந்திரத்துல என்னுடைய ராஜா என்ன தவறு செய்தார்? என்ன தவறு செய்தார் வனாந்திரத்துல? நான் இப்படி சொல்லுகிறேன், நான் நேசிக்கிற ராஜா இல்ல நீங்க நேசிக்கிற ராஜா இஸ்ரவேலர்களுக்கு வனாந்திரத்தில் என்ன நன்மை செய்யலாம்? எல்லா நன்மையும் கொடுத்தார். கேட்கிறது எல்லாத்தையும் கொடுத்தாரு. தப்பு பண்ணா அடிச்சு கொண்டு போறோம், அதையும் செஞ்சாரு. ஒருத்தவனாச்சு இஸ்ரவேல் கை வைக்கணும்ன்ற என்ன இருந்துச்சா ஒரு ராஜாவுக்காச்சும்? ஒரு புறஜாதி ராஜா அமலேக்கியர்கள் இந்த இஸ்ரவேலர்களை வனாந்தரத்துல நடத்தும் போதே குறுக்க வந்து அவர்களுடைய பயணத்தை தடை பண்ணி நிறுத்தினது ஒரே ஒரு ராஜா தான், அமலேக்கியர்கள் தான். அவங்கள கர்த்தர் என்ன பண்ணாருன்றத போய் பைபிளை படிச்சு பாருங்க. சுவரில நீர் விடுற நாய் முதற்கொண்டு பூமியில அவர்களுடைய பேர் முதற்கொண்டு இராதபடிக்கு அற்று போக பண்ணுவேன் கர்த்தர் சொன்னார். கர்த்தர் மோசேயினுடைய கரத்தை ஊரும் ஆரோனும் தாங்கி பிடித்த போது கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு ஜெயத்தை தந்தாரையா. இஸ்ரவேலர் எல்லாம் போய் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்தா எரிகோ பட்டணத்தை எப்படி ஜெயம் கொண்டா? கொத்தளங்களை கட்டி கொண்டு போய் நின்று பட்டணத்தை ஒவ்வொரு குண்டுகளாக எய்து பட்டணத்தை உடைச்சு பட்டாங்களா? இல்ல கன்னிவடிகளை பதிச்சாங்களா? கர்த்தரை துதிக்கிற துதியினால் எரிகோவின் அலங்கங்கள் எடுத்தது. மீறி அடுத்து ஆயப்பட்டணம். நீங்கள் யோசியுங்கள், பெரிய எல்லாம் யுத்தத்துக்கு போனவனெல்லாம் எங்க போய் யுத்தத்தை படிச்சுட்டு வந்தான்? ஆயப்பட்டணத்துக்குள்ள நுழையும்போது கர்த்தர் சாபத்தினால மட்டும் எடுத்துட்டு வராதையா, நீங்க எளிதா உங்கள் கைகளை தருவேன் அப்படின்னா என்னன்னா, அவனை பலவீனப்படுத்தி, எதிரிய பலவீனப்படுத்தி, இவர்களை பலப்படுத்தி அவர்களை எளிதாக ஜெயங்கொள்ள வைத்தார். கர்த்தருடைய ஆளுகை அவர்கள் மேல் அல்ல, அவர்களுக்குள் இருந்தது. கானானுக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து கர்த்தருடைய ஆளுகை அவர்களுக்குள் இருந்தது. எளிதாய் ஆயப்பட்டணத்தை ஜெயித்தாயா? நாசமா போனது எங்க நீங்க நினைக்கிறீங்க? அதுல ஒருத்தவன் இருந்தான், ஒரே ஒரு பாவி, மிகுந்த நன்மை கெடுத்துப்பட்டானா இல்லையா? செத்து போன பல பேர். யோசுவா வஸ்திரத்தை கிழிச்சு தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்டு சொல்றா, ஏன் ஆண்டவரே என் ஜனங்கள் உங்களுடைய ஜனங்கள் மரித்து போகிறார்களே சொல்றாரு. இங்க பாரு, யுத்தத்தை கொஞ்சம் நிறுத்து, திரும்பி வா. இங்க ஒருத்தவன் சாபத்தினானதை எடுத்துக்கொண்டு வந்து தான் ஜனனாலும் அவர் பிள்ளை தானே, அவர் கட்சிக்காரன் தானே, தப்பு பண்ணா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரா? செத்து போனா எல்லாமே, எவனா யுத்தத்துக்கு பண்ணா எல்லாரும் கொண்டு போட்டான். யோசுவா கேட்டான், ஏன் ஆண்டவரே இவர்கள் சாகுறாங்க? கர்த்தர் சொல்றாரு, சாபத்தினானது கொண்டு வந்து ஒருத்தன் ஒழிச்சு வச்சிருக்கிறான். ஒரு ஆகான் மிகுந்த நன்மை கெடுத்துப்பட்டான். பேர் பேராய் கோத்திரம் கோத்திரமாய் நிறுத்தி வைத்து, குடும்பம் குடும்பமாய் நிறுத்தி வைத்து, அதிலே அந்த குடும்பத்தை தேவன் தேர்ந்தெடுத்தார். பார்த்தா உள்ள தன்னுடைய நிலத்துக்குள்ள போச்சு வச்சிருந்தது யாருடைய கண்ணுக்கு மறைக்க முடியல. ஏன் ராஜா எப்படிப்பட்டவர் நீங்க நினைக்கிறீங்க? தூக்கி கொண்டு போன சொன்னாரு கர்த்தர், இனிமே ஒருத்தவன் என் வார்த்தைக்கு விரோதமா பாவம் செய்யாதபடிக்கு இவனை கற்குவியலா இந்த குடும்பத்தை குமிச்சு வைடா, அடையாளமா இஸ்ரவேலுக்கு இருக்கட்டும்னு சொல்லி சொன்னாரு. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பதிலுக்கு பதில், ரத்தத்துக்கு ரத்தம் சிந்த விட்டாரு கர்த்தர். அதெல்லாம் பார்த்து நடுங்கிட்டு தான் ஜனம் என்ன சொன்னுச்சுன்னா, எங்களை மாதிரியே ஊழல் செய்யற ஒரு நல்ல ஒரு ராஜாவை கூட ஆண்டவரே அப்படின்னு கேட்டான். அவன் எங்க இருந்து வருமா? எங்களில் இருந்து வரும். யா நீங்க இன்னும் உங்களுக்கு இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு. நான் என்னால நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியல.
ஆயி பட்டணத்தை தாண்டி மீதியானியர்கள் போகும்போது யுத்தமே பண்ணலையா அவன். வெறும் பானைய 300 பானை சட்டி வெறும் தீவெட்டி. சொன்னது என்ன? கர்த்தருடைய பட்டை கிதியோனுடைய பட்டை, வேலை முடிஞ்சு போச்சு. பானையை தூக்கி போட்டு உடைச்சு வெட்டி கிளிகளை போல பழகி இருக்கிற சத்துருக்களை ஒருத்தன் உருவ குத்திக்கிட்டு செத்து போனாங்க. தேவன் உன்னை ஆளுகை செய்தார். நீ எவ்வளவு வல்லமையானவன் என்பதை நீ மறந்து போற. பெலிஸ்தர்கள் சிம்சோனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். சிம்சோனை கலக்கப்படுத்தினான். நடந்தது என்ன தெரியல, ஏமாத்திட்டான். அதாவது அவன் பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு போனா அவளை என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு வேறொருத்தி அவளை வேறொருத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவளுடைய இளையவள் அழகுள்ளவள் தானே, நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க. நான் பார்த்தா சிம்சோனு கர்த்தருடைய ஆவி அவன் மேல் வந்தது. 300 நரிய பிடிச்சான். ஒரு நரிய பிடிச்சு காட்டுங்க பார்க்கலாம். 300 நரிய பிடிச்சு 300 நரியனுடைய வாழை ஒன்னா சேர்த்து கட்டி எல்லா வாழையும் தீப்பந்தத்தை கொளுத்தி வச்சு பெலிஸ்தர்களுடைய வெள்ளாமையில ஓட விட்டாயா. மிரண்டு போனா. யார ஒரு மனுஷன் தேசங்களை கலகம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு நியாயாதிபதிகளை தேவன் எழுப்பும் போதும் தேசங்கள் அவர்கள் நிமித்தமாய் கலங்கி போனது. இதெல்லாம் பார்த்த இஸ்ரவேலர்களே சத்துருக்கள் இல்ல. சத்துருக்கள் என்ன சொன்னா தெரியுமா? உங்களை நடத்துகிற தேவன் நிமித்தமா எங்களுக்கு கலக்கம் உண்டாயிருக்குன்னு சொன்னான். ஆனா இஸ்ரவேலர் என்ன சொன்னா தெரியுமா? எங்களிலிருந்து ஒரு ராஜா இருந்தாங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி பலிபீடத்தின் இடத்தில் வரும்போது என்ன சொன்னான்றதை நீங்க போய் படிச்சு பாருங்க. தீர்க்கதரிசி சொல்றா, கர்த்தாவே ஜனங்கள் என்னை வெறுக்கவில்லை, உம்மை வெறுத்தார்கள். காட்சிக்கு அப்பதான் சவுல் வந்தான். சவுளுடைய அரசாட்சிக்குள்ளே ஜனங்கள் இருந்தார்கள். தாவீதின் அரசாட்சிக்குள்ளே இருந்தார்கள். திரும்பவும் சொல்றேன், தேவன் இந்த உலகத்திலே சில ராஜாக்களை, அதாவது ஒரு ராஜ்யத்தின் ராஜாக்களை கொண்டு வருகிறார் என்றால் தேவ சித்தத்தை நிறைவேற்ற அல்ல, தேவ சித்தத்தின் நன்மை அல்ல, தீமையை நிறைவேற்றுகிறதுக்கு சித்தம் தான். என்ன நன்மை? இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம், ராஜாக்கள் எல்லாம் யாருக்கு அதிகாரத்தை கொடுப்பாங்க? மிருகத்துக்கு கொடுப்பான். அப்ப மிருகத்துக்கு கொடுக்க கர்த்தர் பார்த்தாரு, சரி இவர் வேண்டாம், அடுத்து இவரை கொண்டு வருவான். அப்பதான் சீக்கிரமா இந்த தமிழ்நாட்டு ஜனங்களை ரெடி பண்ணி மிருகத்துக்கு ஆட்சியை கொடுக்கறதுக்கு ரெடி ஆவாங்கன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு. இதுக்கு தீர்க்க தரிசனமா? இதுக்கு அந்நிய பாஷையா? இதுக்கு வெளிப்பாடா? இதுல பெருமையா? இதனால இப்ப நீங்க என்னன்னு சொல்லிக்க வரீங்க? கர்த்தர் என்னோட ஏற்கனவே பேசினார். நான் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி தெரியுமா? ஒண்ணுமே இல்ல, குப்பை. அவன் பாட்டுக்கு அவனுக்கான போஜனத்தை ஆயத்தம் பண்ணிட்டு அடுப்பாங்கரையில இருந்தாங்க ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசிகளுடைய குமாரர்கள் அவனை தேடி வந்தார்கள். ஐயா ராஜா உன்னை பேர் சொல்லி அழைக்கிறான், வா. யோசபாத்து கூப்பிடா, வாடான்னு சொல்லி கூப்பிடுறான். 400 பேர் சொல்லிட்டான். நீ அதே தீர்க்க தரிசனத்தை சொன்னா மட்டும் போதும். சரி நான் அதே சொல்றேன், வர. கர்த்தர் உன்னோடு இருப்பார், போ, கர்த்தர் உன்னோடு இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றான். யோசபாத்து சொல்றான், கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை சொல்லு. அப்பனா இப்ப நான் சொல்றேன் பாரு, அதை நீ கேளு. கர்த்தர் சொன்னது இதுதான். இப்பதான் சொல்லிதான் கூட்டம் தான். இப்ப நான் சொல்றதை கேளு. ஒரு சிங்காசனம் இருந்தது, அதுல ஒருவர் இருந்தார். பொய்யின் ஆவி 400 தீர்க்கதரிசியின் வாயில் நான் பொய்யின் ஆவியாய் உள்ளே இருக்கிறேன் என்று சொன்னது. அப்படிதான் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறான். ஆனால் ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல சிதறி போகிறதை கர்த்தர் எனக்கு காண்பித்தார்னு சொன்னான். நடந்தது என்ன? ஓங்கி கன்னத்துல அரைஞ்சு கர்த்தர் எந்த வழியா என்னை விட்டு ஒன்ட்ட வந்தாருன்னா, நீ அவன் செத்து போய் நீ பதுங்கிட்டு ஒழுங்கிட்டு இருக்கும் போது நான் சிறைச்சாலையில இருப்பேன், அதான் சேஃபான இடம். ஆனா நான் சிறைச்சாலையில இருப்பேன், நீ ஒழுங்கிட்டு இருக்கும் போது கர்த்தர் என்னிடத்துல எப்படி சொன்னார்ன்றதை நீ அறிஞ்சு பண்ண. வேலை முடிஞ்சு போச்சு. எதை எதிர்பார்க்க மாட்டா கர்த்தருடைய வேலைக்காரன். ஏனால் உலகத்தின் பலத்தை பார்க்கிறோம், ஞானமே உத்தமம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் நான் முன்பு சில செய்திகள்லாம் உங்களை மாதிரி பைபிள் வசனத்தெல்லாம் மனப்பாடமா வச்சுக்கணும், உங்களை மாதிரி இது வரணும், என்னை மாதிரி ஏன் வர, கொஞ்சம் வேற மாதிரி பா.
ஆண்டவரை மாதிரி மாறுறதுக்கு என்ன வழியோ அதுக்கு முயற்சி செய்யும். அதை விட்டுட்டு என்ன மாதிரி ஞாபகம், நான் எதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன்? நான் பிரசங்கிக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறேன். இதை சொல்லி சொல்லி எனக்கு என்ன ஆயிடுது, மனப்படம் ஆயிடுது வசனங்கள். நீங்க படிங்க, சொல்லுங்க, நீங்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் கேட்டதை சொல்லுங்கள். ஏமாத்துறத சொல்றல, கர்த்தர் உன்னை அப்படி வச்சிருப்பார், இப்படி வச்சிருப்பார், அது பண்ணுவார், இது பண்ணுவார், வாழாக்குவார், தலையாக்குவார், ஒண்ணுமே தெரியாம சொல்லிட்டு இருக்கிறான்ல, உங்களை ஏமாத்தவா சொல்ற? எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிட்டு வரீங்களா? எழுதி இருக்கிறத சொல்லுங்க. இப்படி இல்ல, பைபிள் அப்படி சொல்லல, இந்த அதிகாரத்தில் நீ போய் வாசிச்சு பாரு, எடுத்து காட்டுங்க. வெறுப்பான், பகைப்பான், உண்மை எனக்கு மாறாது. என்றோ ஒரு நாள் அவன் திரும்பி வந்து நீ சொன்னது உண்மைதான் சொல்லுவான். காரணம், அவர் ரொம்ப வருஷம் அடிமையா இருக்கிறான். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்க நீங்க வசனத்தை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல உங்களை வெளியே அனுப்பிடுவோம். யாரெல்லாம் பார்க்க மாட்டான், நீ எவ்வளவு நெருக்கமானதான் பார்க்க மாட்டான், முதல்ல வெளியே போட்டுருவோம். அன்னைக்கு ஒருத்தவங்கள்ட்ட சொன்னேன், ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, நான் கர்த்தரோட இருக்கிற ஐக்கியம், என்னுடைய செய்தியில கூட்டத்துல உட்காந்துருந்தாங்க, செய்தியை கேட்டாங்க. கர்த்தர் நீங்க பேசும்போது என்னுடைய இருதயத்தை அசைச்சு உங்கள்கிட்ட சில விஷயத்த பேச சொன்னாரு, நான் அதை பேசுறேன், எனக்கு சில ஆலோசனை தாங்க. நான் கர்த்தரோட ஐக்கியமா இருக்கேன், நான் தேவனுடைய தொடுதலை விட்டு நான் தூரமா இருக்கிறேன், அது ஐக்கியமா இருக்கேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இப்ப நான் என்ன சொல்லணும், என்ன பண்ணணும் அப்படின்றத சொன்னேன். அதுக்கு அவங்களே என்ன பதிலே சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே சொன்னாங்க, உபவாசம் மட்டும் கர்த்தரோட ஐக்கியமா இருக்க நான் ஏதாச்சும் செய்யலாமா? நல்ல விஷயம், நல்ல விஷயம். உபவாசம் போடுங்க, கர்த்தரோட ஐக்கியப்பட என்ன பண்ணுங்க, உபவாசம் போடுங்க. வேற எந்த கோரிக்கை எழுதிட்டு போகாதீங்க. அவங்களுக்கு அதுல இருந்து வேற ஒரு கேள்வி வந்துருச்சு, கோரிக்கை என்ன, விண்ணப்பங்கள்லாம் எழுதிட்டு போவாங்க, அப்பதானே எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ண முடியும். ஒரு மனிதன் எல்லாருக்காக ஜெபம் பண்றதுனால அவன் கர்த்தரோட ஐக்கியமா இருக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. இப்ப நான் உங்களுக்காக, நீங்க இப்ப காலைல ஒரு பர்த்டேக்காக ஜெபம் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்க, விலகினத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிறீங்க, ராத்திரி எதுக்கோ ஜெபம் பண்ணிக்கிறீங்க, இதனால நான் தேவனோட ஐக்கியமா இருக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவுல நான் அவரோட பேசுற தனிப்பட்ட விதத்துல நான் கேட்கிற விஷயங்களே வேறு. எனக்கு கொஞ்சம் கட்டடம் தராண்டவர், எனக்கு இன்னும் ஜனங்களை தராண்டவர், நான் ஒரு நாள் கேட்டதே இல்லை. நான் கேட்கிற ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு இன்னும் வசனத்தை தர, அந்த வார்த்தையின்படி வாழ என் இருதயத்தை பக்குவப்படுத்தும். என் சூழல்கள் சில நேரத்துல வசனத்தின்படி வாழக்கூடாதபடிக்கு நெருக்கத்துக்குள்ள கொண்டு வரும். ஆனா அப்படி எதையும் நான் குற்றம் சொல்லாம, எதையும் நான் காரணப்படுத்தாம, உங்களுடைய அன்பை நான் இருதயத்துல சுமந்து வாழ்கிறவனாய் வாழ எனக்கு உதவி செய்யும். பரிபூர்ணமா வாழல இன்னும், ஆனா வாழ கர்த்தர் எனக்கு என்ன செய்யணுங்க, உதவி செய்யணும். ரொம்ப கவனமா இருக்கணுங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். எனக்கு 1000 தேவைகள் இருக்கு, ஆனால் எனக்கு ஒரே ஒரு தேவைதான், அவரை போல மாறணும், அவரை விட்டு ஈடுபடாத ஒரு நல்ல மனிதன். அந்த ஏழை ஞானம் அசட்டை பண்ணக்கூடாது. என்னை தேர்ந்தெடுத்ததனுடைய நோக்கம் அவரை போல மாறுறதுக்கு தான். சொல்றாரு, யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. பாவியான ஒருவன் மிகுந்த நன்மை என்ன பண்ணுவான்? செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதியினமும், அந்த அற்பமான புத்தி இருக்குல்ல, சொற்ப மதியினம், அற்ப புத்தி சொல்லுவாங்கல்ல, இது ஒவ்வொரு ஊருக்கு தகுந்த மாதிரி பேர் மாறுபடும். சின்ன புத்தின்னு சிலர் சொல்றாங்க. எண்ணங்கள் விஸ்தாரமா இல்ல, சரி அவன் வச்சிருக்கிறான்னு வச்சுட்டு போறான், அதை நம்ம வச்சிருக்கணும்னு அவசியமா இருக்கா? நமக்கு தேவைன்னா கர்த்தர் தருவார். அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா, சந்தோஷமா அவன் வச்சிருக்கட்டும், கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கட்டும், இன்னும் நல்லா எதை வச்சு தீர்மானம் பண்ணிடுறதுங்க? ஓட்ட இல்லையா, நீ தத்திரியமாவே இரு. எனக்கு கர்த்தரே ஓட்ட இல்ல, கர்த்தர் இருந்தாருன்னா உனக்கு அதெல்லாம் தருவார். கர்த்தர் இருந்தா எதை தருவார்? ஞானத்தை தருவார். கர்த்தர் இருந்தா எதை தருவார்? பரிசுத்தத்தை தருவார்.
கர்த்தர் இருந்தா எதை தருவார்? தம்மிடத்தில் இருக்கிற உன்னதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் இருந்தா செருப்பு தருவார், விளக்குமாறு தருவார், இப்படி எல்லாம் சொன்னார். அவங்களுக்கு வீடு தருவார், இடம் தருவார், கார் தருவார், பங்களா தருவார், இதெல்லாம் சொன்னாரா? கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதோடு கூட அவர் எதை கூட்ட மாட்டார்? அப்படி வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் சொல்லுங்க பார்க்கலாம். அத பலமுறை உங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. வேதனை இல்லாத வீடு தந்தா வேதனை இல்லையா? அதை பராமரிக்கிறது பெரிய வேதனை. இடம் தந்தா வேதனை இல்லையா? அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்குள்ள நாக்கு தள்ளிரும். அதை பாதுகாக்கிறதுக்கு அப்புறம் வேலி போடுறதுக்குள்ள இது கர்த்தருடைய சமூகமா இருக்கிறதுனால சில வார்த்தையை சொல்ல முடியாது. நீங்க கேட்கிற எல்லாமே வேதனையோட தான் இருக்கும். ஆனா வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் எதுனா அவரை அறிகிறாரு, அவருடைய வசனம் மாத்திரமே. இந்த உலகத்துல எதை பெற்றுக் கொள்றீங்களோ இல்லையோ அவனிடத்தில் இருக்கிற அந்த சிறந்த ஞானத்தை எனக்கு தாரும். இந்த வார்த்தையை விளங்க செய்கிறதான அந்த ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் இருக்கிற ஒளியை போல இருக்கிறார்கள். அவனை மறைக்க முடியுமா? அவனை ஏதாச்சும் தடுக்க முடியுமா? அவனை ஏதாச்சும் மேற்கொள்ள முடியுமா? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க அனித்தியமான பாவங்களையும் பாரத்தையும் உதறி தள்ளிவிட்ட சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் பாரத்தையும் உதறி தள்ளிட்ட. ரெண்டுமே ஆண்டவர்கிட்ட உன்னை கொண்டு வர, ரெண்டுமே கொண்டு வர. இருதயம் ரொம்ப பாரமா இருக்கும். வேதத்தை எடுத்து வாசிங்க. இல்லையா தனிமையா இருங்க, கர்த்தரோட பேசுங்க. கர்த்தரோட மாத்திரம் பேசுங்க. உங்கள் பிரயாணத்தில் கர்த்தரோடு பேசுங்க. உங்கள் வழிகளில் கர்த்தரோடு பேசுங்க. ஒரு தகப்பனிடத்தில் பேசுகிறது போல பேசுங்க. வீட்டிலே தனித்திருக்கும் போது கர்த்தரோடு பேசுங்க. இல்ல முன்னாடி மாதிரி முட்டி போட முடியல பிரதர், இல்லைன்னா நான் ஜெபம் பண்ணிடுறேன். அவர் சொன்னார் அப்படி முட்டி போட முடியலன்னா ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். அவரோடு பேச நீங்க முட்டி தான் போட்டிருக்கணும், உட்கார்ந்தா இருக்கணும், படுத்தா இருக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. அதுக்குன்னு கடைசி ஜெபமா ராத்திரி தலகாணி வச்சுட்டு அந்த ஜெபம் ஒரு சும்மா நம்பிக்கை வாசிய ஜெபம் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம பண்ற நம்முடைய வழிகள் எல்லாத்திலையும் அவரை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். கர்த்தர் நம்மளை எங்க வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு, நம்ம எதுக்கு இங்க போராடிட்டு கிடக்கிறோம், கர்த்தர் நம்மளை எங்க உயர்த்தி வச்சிருக்கிறாரு, நம்ம யாரோட போராடிட்டு இருக்கிறோம், கர்த்தர் நம்மளை எங்க வச்சு அலங்கரிச்சிட்டு இருக்கிறாரு, நம்ம யாருக்கு கீழே இருக்கிறோம். கொடுக்காததை பத்தி கவலைப்படுறீங்களே, கொடுத்திருக்கிறத குறித்து எத்தனை சோதனை பண்ணிருக்கீங்க? அதனால எனக்கு கிடைச்ச எல்லா நேரத்திலும் கர்த்தருக்கு நான் சோதனை சொல்றது எதுக்குன்னா, நீ தந்த சுகத்துக்கு நன்றி, நீ தந்த ஆரோக்கியத்துக்கு நன்றி, நீ எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இருதயத்தை தந்தீர நன்றி, உன்னுடைய சித்தத்தை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அதற்காக நன்றி, அந்த சிந்தையை தந்தீர நன்றி, இந்த இருதயத்தை தந்தீர நன்றி. உங்களில் எவ்வளவு மேன்மையான விஷயத்தை கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறது தெரியுமா? உங்களை முதல்ல நீங்க நேசிங்க. உங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு மேன்மையை தந்திருக்கிறாருன்னு நேசிங்க. உங்களை நீங்களே அவிவிசுவாசத்தினால் அசுத்தத்தினால் உங்களுடைய மேன்மை இழந்து போகாதீர்கள். இல்ல நம்மளை ஒரு பொசிஷன்ல வச்சா நம்புறது இப்பயே நல்ல பொசிஷன்ல தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. இன்னும் இந்த பொசிஷன்ல வைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. எங்க வைக்கலாம்? சனிமலையில வைக்கலாமா, குபேர மலையில வைக்கலாமா? என்ன ஒண்ணும் எனக்கு புரிய மாட்டேங்குது. நல்லா வச்சிருக்கும் போது நல்லா இருக்க சொல்லுங்க. சில உலகத்தா சொல்லுவோம், உன் புண்ணியத்துல நல்லா இருக்கு, இன்னும் நான் புண்ணியம் செய்யறேன், நீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருங்க. நம்மளும் சொல்றது ஏதோ உங்க புண்ணியத்துல ஏதோ ஓடுது, ஏதோ கர்த்தர் நடத்துறார், ஏதோ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்ல? எவ்வளவு குறை இருக்கு தெரியுமா பிரதர்? என் பிரச்சனை என் வாழ்க்கையில அது தெரியுது இல்ல? அது மத்தியில கர்த்தர் உன்னோட இருக்கிறது தெரியலையா? நேற்று பிரயாணமே பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. காலையில தான் நான் வந்து இறங்கி மறுபடியும் பிரயாணம் பண்ணி போய் திரும்பி வரதுக்கு எப்படி வந்தேனே தெரியல. சிந்தனை ரோட்லயும் இல்ல, பக்கத்துல வண்டி வருதா அது வருதா இது வருதா எதுவும் தெரியல. நான் ஒரு போதையிலே தான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்ப நீங்க எதை நினைச்சு சந்தோஷப்படுவீங்க? பத்திரமா வீட்டுக்கு வந்தேன்றதை நினைச்சு சந்தோஷப்படுறா, இல்ல கர்த்தர் அங்க என்ன அற்புதங்களை செய்தார் தெரியுமா அதை நினைச்சு சந்தோஷப்படுறா?
நம்ம பிரச்சனையெல்லாம் ஓரமா இருக்கட்டும், தேவன் என்ன நோக்கத்துக்கு கூட்டு பண்ணாரு அந்த நோக்கத்தை செஞ்சு முடிச்சாருல, அதுக்கு தான் சந்தோஷம். ஐயா, நாம் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறோமோ அதை செய்யறதுக்கு பிரயாசப்படுவோம். அதை செய்யறதுக்கு நடுவுல போறவள, நடுவுல பண்றவள சில வேலைகள்லாம் அதையே பெருசா நம்ம சொல்லுவோம் இல்லையா? நான் போனேன், நான் வந்தேன், நின்னேன், நான் கண்ணனை தச்சேன், எல்லாத்தையும் செய்தேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நம்ம இதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதற்கான பலனை தேவன் உங்களுக்கு தருவார். தேவனிடத்திலிருந்து நீங்கள் நிச்சயமா பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு குறை உங்களை வச்சிருக்க மாட்டார், நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆனா அந்த ஞானமுள்ள ராஜாவை மறந்துடாதீங்க. உங்க பிரச்சனையில எதை மறந்துடாதீங்க. ஞானமுள்ள ஏழையின் அந்த ஏழையின் மனிதனை மறந்துடாதீங்க. அவர் செய்த மகத்துவங்களை மறந்துடாதீங்க. அவர் தன்னுடைய ஞானத்தினால் செய்ததை மறந்துடாதீங்க. தாழ்மை வேண்டும், அன்பு வேணும், குணாதிசயம் வேணும். அவரை போல வாழ்றதுக்கு உங்களை எங்க இருந்து பிடிச்சிட்டு வந்திருக்கிறாருன்றத முதல்ல நீங்க திருப்பி பாருங்க. உங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அறிக்கை செய்யுங்க. தேவன் அதை தர வல்லவராக இருக்கிறார். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவர், உங்களுடைய பார்வைக்கு நீர் அதை எனக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறேன். இந்த குறையெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, அதை சரிப்படுத்த உமக்கு வல்லமை உண்டு. இந்த பலவீனெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, உம்மால் சுகமாக்க வல்லமை உண்டு. இந்த வியாதியெல்லாம் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. இன்றைக்கு ஜீவிக்கிறேன், எனக்குள்ளே ஜீவிக்கிறேன். தேவன் ஆளுகை செய்த இஸ்ரவேலர்களுக்கு அவ்வளவு ஜெயத்தை தருகிறானா, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர எனக்கு நீர் எவ்வளவு ஜெயத்தை தருகிறீர். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீங்க தேவனை விசுவாசிங்க, உங்களை கொண்டு தேவன் ஜெயத்தை தர வல்லவராய். அந்த ஜெயம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அந்த ஜெயம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும், அவர்களுக்கும் உங்களை பிரயோஜனம் உள்ள பாத்திரமா எடுத்து நிறுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி விட்டு கொடுத்து இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தைக்காக தம்முடைய வசனத்தை வெளிப்படுத்தின தயவிற்காக இத்தாயுதங்களை பார்க்கலும் ஞானமே நான். ஒரே பாவியான ஒரு மனிதன் மிகுந்த நன்மை கிடைத்து போவார். கொஞ்சம் கசப்புகளை, கொஞ்சம் அவமானங்களை, கொஞ்சம் நிந்தனைகளை, கொஞ்சம் பலவீனங்களை, கொஞ்சம் விரோதங்களை, கொஞ்சம் கோபங்களை, கொஞ்சம் இருதயத்தில் பாரங்களை, இதையெல்லாம் நீங்கள் உள்ளே வைத்துக் கொண்டிருப்பீர்களானா அதெல்லாம் செத்த ஈக்கம். பரிமள தைலக்காரனாகி இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற அந்த அவருடைய அபிஷேகத்தின் தைலம் அது எல்லாவற்றையும் செற்று போக பண்ணிடும். இயேசுவே, நீர் எனக்குள் பரிமள தைலத்தை ஊற்றி இருக்கிறீர் ஐயா. நீரே பரிமளமா எனக்குள் வாசமா இருக்கிறேன். பரிமளத்தின் வாசனையை அடைத்து வைக்க முடியாது. என்னிலிருந்து வெளிப்படும் ஆண்டவரே, என்னிலிருந்து வெளிப்படும். என்னை நிந்திக்கட்டும், அவமானப்படுத்தட்டும், என் இருதயத்தை காயப்படுத்தட்டும், என்னை புரிந்து கொள்ளாமல் கூட பேசட்டும், ஆனால் பரிமள தைலத்தை நான் வெளிப்படுத்த எனக்கு உதவி செய்யும். நான் மிகுந்த நன்மை கெடுக்கிறவனாயிராமல் நன்மையை காப்பாற்றிக் கொள்கிறவனாய் என்னை மாற்றும். காயின் இடத்தில் சொன்னது போல பாவம் வாசல்படியில் படுத்திருக்கிறது, நன்மை செய்தால் மேன்மையில்லையா என்று நீ சொன்னீர். ஆனால் அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்திருந்தால் அவன் மிகுந்த நன்மை கெடுக்காதிருந்திருப்பான். நாங்கள் அப்படிப்பட்டவர்களாயிராமல் நன்மை எது என்பதை அறிந்து அதை செய்ய எனக்கு உதவி செய்யும். நன்மை என்னது என்பதை அறிந்து அதை பின்தொடர உதவி செய்யும். தேவனே என்னை நடத்தும், தேவனே என் குடும்பத்தை நடத்தும், தேவனே எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தும். தேவனே நீர் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசம் பண்ணும். தேவனே நீர் ஒவ்வொரு இருதயத்தையும் ஆசீர்வதியும். தேவனே ஒவ்வொரு கண்ணீரையும் துடைத்து கொள்ளும். பிள்ளைகள் கலங்குகிறதை நீர் அறிந்திருக்கிறீரையா? அவர்கள் ஏன் குமருகிறார்கள் என்பதை நான் தெரிய ஆண்டவரே. அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் என்னது என்பது எனக்கு தெரியாதையா. ஆனால் அவர்கள் வேதனையோடு இருக்கிறதை நான் உணர்கிறேன். ஒரு வேலைக்காரனாய், ஒரு தகப்பனாய், ஒரு ஊழியனாய்
உடைய பிள்ளைகளுடைய இருதயம் ஏன் வேதனைப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிய ஆண்டவரே. உன்னதமானவருடைய தொடுதல் இந்த ராத்திரி மதியான வேளையில் நம்முடைய பிள்ளைகளை தொடட்டும் ஐயா. நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் கெஞ்சுகிறேன் கர்த்தாவே. அவர்கள் இருதயங்களை ஆசீர்வதிங்கய்யா. அவர்கள் பாரத்தை எடுத்து போடுங்க கர்த்தாவே. விசேஷித்த ஞானத்தை தாருங்க கர்த்தாவே. அந்த நிந்தனைகளும் அவமொழிகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய இருதயத்தை தாரும் ஆண்டவரே. அதை ஜெயமுடக்கூடிய இருதயத்தை தாருங்க கர்த்தாவே. எனக்கு முள்ள ஆவியை கட்டளையிட்டு தாருங்க கர்த்தாவே. நீங்கள் நிந்திக்கப்படுகிறீர்கள் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். உங்கள் நிந்தனையினால் உண்டான பலனை அநேகர் அனுபவிக்க போகிறார்கள். நீங்கள் படுகிற எல்லா வேதனைக்குமான பலனை, ஆசீர்வாதத்தை சிலர் சுதந்திரிக்க போகிறார்கள். கிறிஸ்து நமக்காக அடைந்த நிந்தனையின் அந்த பலனை நாம் அனுபவிக்கிறது போல, அந்த அவமானத்தின் பலனை நாம் அனுபவிக்கிறது போல, அந்த தூஷணத்தின் பழமொழியை நாம் அனுபவிக்கிறது போல, அந்த வேதனையின் பழமொழியை பலனை நாம் அனுபவிக்கிறது போல அவர் எல்லாவற்றையும் பொறுமையை சகித்துக் கொண்டாரே. உங்களோடு இருக்கிறவர்கள் அதை அனுபவிக்க நீங்கள் அதை சகித்துக் கொள்ளுங்கள். உங்களோடு இருக்கிறவர்கள் சந்தோஷமா இருக்க நீங்கள் அதை ஜெயம் கொள்ளுங்கள். உங்கள் மாம்சீகத்தின் எண்ணங்களை ஜெயம் கொள்ளுங்கள். உங்கள் மாம்சீகத்தின் எண்ணங்களை ஜெயம் கொள்ளுங்கள். எல்லாவித கசப்பையும் எடுத்து போடுங்கள். எல்லாவித புறம்பெறுதலை எடுத்து போடுங்கள். எல்லாவித நிந்தனையை எடுத்து போடுங்கள். எல்லாவித அவமானத்தை எடுத்து போடுங்கள். எல்லாவித பலவீனத்தை எடுத்து போடுங்கள். உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கடமையும் சரியா தேவனுக்கு பயந்து அந்த ஏழையின் ஞானத்தை அசட்டை பண்ணாமல், அவர் உங்களுக்காக செய்த அந்த மகத்துவமான அந்த ஞானத்தினால் செய்த அந்த விடுதலை அசட்டை பண்ணாமல் அதை காத்துக்கொள்ள உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்கள். யார் ஏழை ஞானம் அசட்டை பண்ணப்படாதபடிக்கு காத்துக்கொள்ள எனக்கு அனுக்கிரகம் பாராட்டும் என்று சொல்லிக்கிறோம். தேவனே இறங்கும் ஐயா. தேவனை இறக்கம் பாராட்டும். உங்களுடைய அன்பினால் உடைய பிள்ளைகளை நிரப்பி காத்துக்கொள்ளுங்க தாவே. உடைய சுகத்தினால் உடைய பிள்ளைகளை அலங்கரித்து நிலைநிறுத்தும். தேவைகள் அனைத்தையும் சந்தையும் பலவீனங்கள் யாவையும் உடைய பலத்தினால் சுகத்தினால் அவர்களை நிரப்பி காத்துக்கொள்ளும். உடைய அன்பினால் வசனத்தினால் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து எடுத்து நிறுத்தும். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியவும், தனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் கீழ்ப்படியவும் உத்தமமாய் பின்பற்ற உதவி செய்யும். இயேசுவின் உன்னதமான நாமத்தில் விசுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.